இது படத்தை நாட்டு வெடிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. லாஸ்ட்டாக தானே வெடிச்சாங்க. நானும் எப்பயோ விடிய பார்த்துருந்தேன். அதெல்லாம் கடைசியாக தான் வெடிச்சாங்க. முன்னாடியே வெடிச்சிருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப லேகா இருக்கு. இதான் கிளைமேக்ஸா இதான் கிளைமேக்ஸான்னு தெரியல. அப்படி லேக்குன்ற மாதிரிலாம் தெரியலனா இன்னும் கொஞ்சம் ஃபைட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஏன்னா விக்ரம்னாவே இந்த தூள் படம்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபைட் வரும், அதெல்லாம் இருக்கும். ஓகே, என்ன ஏதாவது மெசேஜ் மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம்? நார்மல் என்டர்டைன்மெண்ட் தான். இன்னும் சொல்ல வராங்க ரவுடிசம் வேண்டாம். ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போங்க. எஸ்ஜே ஃபேமிலிக்காக வேண்டாம்னு சொல்றேன். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. நான் எல்லா படத்துலயும் பண்ற மாதிரி நல்லா அவ்வளோ போர்ஷன்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல கரெக்டா லிமிட்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. தூள் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் உள்ள இருக்குன்னாங்க. அது ஒரு சாங் ஒன்னு வருது, அந்த சாங் வர இடம் சூப்பரா இருக்கு. அதான் நல்லா தான் இருந்துச்சு, மாசா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் சார் வந்து தூள் விக்ரம் பார்க்குற மாதிரி வந்து அதுதான் அந்த லாஸ்ட் சீனில் அந்த பிஜிஎம் ஒன்று போட்டாங்க, அதெல்லாம் அடி மாசாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன விக்ரம் சாரோட மூவிஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. ஸ்டில் இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் செம்ம பீக்காக இருந்துச்சு. சீரியஸாக அவர் வே ஆஃப் லுக் இருக்கட்டும், அவர் பாடி லாங்குவேஜ்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா எடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த எஸ்ஜே சூர்யா இருக்காங்க, அவங்க ஆக்டிங் சொல்லவே தேவை. அவங்க ரெண்டு பேர் காம சூப்பராக இருந்துச்சு. துஷாராவோட கேரக்டர் வந்து அவங்களும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயினோட காம்போ எப்படி இருக்கு அவங்களோட? ஆக்சுவலி வந்து முன்னாடி அவங்க கேட்டாங்க வேறு சேனலில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குமே சொன்னாங்க. ஓகே, பட் ஆனால் அப்படி தெரியல. உங்களுக்கு நல்லா பயங்கர கெமிஸ்ட்ரியாக நல்லா ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஜிவியோட மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதுதான் ஆக்சுவலி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் முன்னாடி மதுரை ரெண்டாவது சாங் வந்து அப்படி பழைய விக்ரம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சியான் சாரோட அந்த மாஸ் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஃபுல்ஃபில்லாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ஐயோ பயங்கரமாக நல்லா பயங்கர கூஸ் பம்ப்ஸ் கத்திட்டே தேட்டரில். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு ஹிட்டாக இருக்குமா? நல்ல ஹிட்டாக இருக்கும், கண்டிப்பாக நல்ல ஹிட்டாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான படம். எஸ் எஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ். படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. கான்ஃப்ளிக்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அந்த கான்ஃப்ளிக்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாசாக காமிச்சிருக்காங்க. விக்ரம் சார் வேறு ஒரு சீனுமே மாசாக இருக்குது. தென் ஹோட்டல்ஸ் எச்எஸ்எஸ் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பேரோட அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த டைட்டிலுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லுவேன் நான். இது வந்து ஒரு நைட்டு நடக்கக்கூடிய ஒரு சர்வைவர் ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படம். உண்மையிலேயே சொல்கிறேன், எந்த அளவுக்கு நம்மளை வந்து சுவாரஸ்யமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டீம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா அருமையாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தால் கூட, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொண்டு போய் முடிச்சாங்க. அதாவது படம் சொல்ல வரது என்னென்னா, சொந்தக்காரம் பண்ணக்கூடிய துரோகம், நல்லவன் நக்கிட்டு தான் போவான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சியான் விக்ரம் ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லணும். மனுஷனுக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. திடீர்னு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2003 வந்து தூள் படத்தோட அந்த ரெஃபரன்ஸ் பாட்டெல்லாம் வருது. உண்மையிலே அதை பார்க்கும்போது அப்போ பார்த்து அதே விக்ரம் மாதிரி இருக்காருன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். கதை பேசிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒன்று வந்து போலீஸ் ஒன்று வந்து போலீஸ் இருக்காரு. அவர் வந்து அங்கே ஊரில் இருக்க ஒரு பெரிய ஆளுங்க, அவங்க வந்து போடுறதுன்னு ஒரு ஐடியா இருக்காரு. இவங்க ரெண்டு குரூப் வந்து காமனாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் பேஸ் பண்ணி தான் டோட்டல் படம் போகுது. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இல்லை எங்கேயுமே பெருசாக லாக் இல்லை. விக்ரமுக்கு பயங்கரமாக பில்டப் இருக்கு, பயங்கரமான ஒரு அந்த பில்டப், அந்த பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், பயங்கரமான ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல கதையே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஓட போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் கனெக்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனு தான் டோட்டல் செகண்ட் ஹாஃப் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீனோட ஒரு எக்ஸ்பென்ஷன் தான் டோட்டல் செகண்ட் ஹாஃப்ல. அது வந்து ரொம்பவே படம் லாக் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ இருந்தால் செகண்ட் ஹாஃப் பயங்கர லாக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர லாக். மற்றபடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருக்குது. விக்ரம் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்ஜே சூர்யா சாரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவரோட சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எஸ்ஜே சூர்யா சார் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ மாஸ் லெவலில் இருக்குது. அவருக்கு தனி ஃபேன் பேசஸும் இருக்குது. லைக் விக்ரம் சார் மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். ஸோ அவருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்ரம் சாரோட அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு? அது அப்படியே நம்ம பார்க்கும்போது இருக்கா? ஆமாம், நம்மளால ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதாவது விக்ரம் சார் சீன்ஸ்லாம் வரும்போது எல்லாருமே கட்டணும். எஸ்எஸ் சூர்யா வந்து ரொம்ப மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காரு. அவர் சரியாக யூஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து த்ரோட்டாக படமே வந்து ஒரு 3 பேர் தாங்க. ஒன்று வந்து விக்ரம், பட் விக்ரமுக்கு வந்து
2 பேரும் சைடில் எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து எஸ்எஸ் சூர்யா, இன்னொன்று வந்து அந்த வில்லன் கேரக்டர். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய நல்லா தான் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அதில் ஃபைட்ஸ் இல்லை. இந்த படத்துலேயே வந்து தூள் சாங் வருது. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? தானே வந்து அந்த கிளிப் ஓகே, அதனால அதுவும் என்ன ஜஸ்ட் ஒரு ஏற்றிக்கும் போது அந்த சாங் வரும், அவ்வளோதான். வந்து வேற ஓவராலா அந்த மாஸ் விக்ரமுக்கான அந்த மாஸ் எப்படி இருக்கு? பத்தல. படத்தோட வில்லன் குடும்பம் எப்படி இருக்கு? அந்த படமே வந்து என்ன, அவர் குடும்பத்துக்காக தான் அவர் ஃபைட்டே பண்ணுறது. குடும்பத்தை காப்பாற்றுறது வில்லனும் சரி ஹீரோவும் சரி 2 பேரும் அந்த குடும்பத்துக்காக தான் பார்த்துருக்காங்க. எஸ்எஸ் சூர்யாவோட பொசிஷன் ஓகே தான், ஆக்சுவலாக ஓகே தான். துஷ்ரா விஜய் அவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்கு? ஹீரோ ஹீரோயினோட காம்போ எப்படி இருக்கு? ஹீரோ எப்பவும் நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? படத்தில் ரவுடிசம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களோட காம்போ எப்படி இருக்குது? இதில் வந்து புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க 2 பேரும். அவங்களோட காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா, 2 பேருக்கும் நல்லா ஜோடி செட் ஆயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. துஷாரா அவங்களோட கேரக்டர் வந்து படத்துல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு கரெக்டாக தான் இருக்குது. எதுவும் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணி நார்மலாக பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங் காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. படத்துல ஓவராலா ப்ளஸ் அண்ட் மைனஸ்னா என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? ப்ளஸ் அண்ட் மைனஸ்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பர், மியூசிக் நல்லா இருந்துச்சு, தீம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மைனஸா ஏதாவது ஃபீல் ஆச்சு? பார்க்கலாம். டைரக்டர் அருணோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. இந்த படத்துல அவர் எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இம்பாக்ட் கொடுத்துருக்காரு? அவர் இன்னும் சொல்ல வர ரவுடிசம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியை பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் அப்படி சொல்ல வராரு. அவர் லாஸ்ட்டாக ஃபேமிலியை பார்த்துட்டு அவர் போயிடுறாரு. இது பார்ட் 2 வந்து டைரக்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்து இதுக்கப்புறம் தான் பார்ட் வரும். 2 எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவர் எல்லாரையுமே காலி பண்ணிடுறாரு. அவர் அந்த அளவுக்கு காலி பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவர் ஹீரோவுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்க்கணும்னு பார்த்தேன். இதில் காட்டல அது எந்த ஒரு விஷயம் இதில் ரிவீல் பண்ணுறது. அதுக்காக தான் ஓவரால் அந்த ஸ்டோரி வந்து பார்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீக்வல் பார்ட் 1க்கு வந்து இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். வில்லன் கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. போலீஸே லைக் இவங்க வந்து வில்லன் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் சூர்யாவுக்கு அந்த வில்லன் கேரக்டர்லாம் ஓவராலாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் என்ன ஃபீல் ஆச்சு? மைனஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ப்ளஸ்னா லைக் அவன் ஃபேமிலிக்காக தான், அவன் எந்த லெவலுக்கு வேணால் அவன் இறங்கி பண்ணுறான், அவ்வளோதான். சிம்பிள் தான். ஜிவியோட மியூசிக் வந்து மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. வில்லனை கடைசியாக கொல்லும் போது அது ஒரு இம்பாக்ட் ஆச்சு. அதனால சப்பன்னு கொண்டுட்டோமே அப்படின்ற மாதிரி. அது ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயம் ஒன்றும் வரவே இல்லைன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்த 2 விஷயம் அது கரெக்டாக வந்து எண்ட் ஆச்சு. கரெக்டாக எண்ட் ஆச்சு. துஷ்ரா விஜய் ஆக்டர் துஷாரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட 2 பேரோட காம்போ நல்லா இருந்ததா? ரொம்ப விக்ரம் சார் துஷாரோ அவங்க நல்லா காம்போ சூப்பராக இருக்கும். மெலோடி சாங்ஸ் சூப்பராக ஜிவி பிரகாஷ் சார் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஸ்டோரியும் வந்து நல்லா அழகாக ஃபேமிலி ஓரியன்டான மூவி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது, ஃபேமிலி பேஸ் இல்லாமல் மிக்சர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து எஸ்ஜே சூர்யா தேவையா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எஸ்ஜே சூர்யா அப்படின்னா நடிப்பு வரக்க அவருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்துக்கு எஸ்ஜே சூர்யா அவர் இல்லாமல் வேற யாருன்னா கூட பண்ணியிருக்கலாமே, பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அவர் தான் பண்ணணும்னு கிடையாது. பட் ஓகே இருக்காரு. சூரஜோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சியான் விக்ரம் மொத்தமாக செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம், பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல குறிப்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும், ஒரு ட்ரௌசர் போட்டு வருவாப்புல தெரிக்கும், தேட்டர் மெட்டீரியல் சொல்லணும், வந்து பயங்கரமாக இருக்கும். கிழங்கு ஒரு சம்பவம் இருக்குது, பாருங்கள். நிறைய ஸ்பாய்லர் பண்ண வரல. சூப்பரான ஒரு படம், நல்ல ஒரு படம். ஃபேமிலியோடவே பார்க்கலாம், தப்பு இல்லை. வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி ஆபாசம்லாம் எதுவும் கிடையாது. தாராளமாக பார்க்கலாம், நல்ல ஒரு படம். சியான் விக்ரம்க்கு ஒரு பெரிய கம்பேக். வந்து ஹீரோயினா போடும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹிஸ்டரியா ஒரு ஃபீல் வந்து ஏன்னா அவங்க நிறைய இந்த ரேபிட்டமாக பண்ணனால நம்ம எப்படினாலும் அவங்க வந்து ரேப் பண்ணிடுவாங்க மைண்ட் வந்து நமக்கு வரும்போது. பட் அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து அந்த ஒரு ஆர்ட்ஸ் தூள் பாட்டு வரப்ப தூள் பாட்டு தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. தூள் பாட்டு வந்து போட்டு ரொம்ப நல்லா விக்ரம் நல்லா மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் வந்து எஸ்பெஷலி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீனை தான் போட்டு ஜவ்வா எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸு அது வந்து ரொம்பவே லேகாக ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நடுவில் அந்த தூள் பாட்டு வந்தது ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பார்ட் 1க்கு பதிலா 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்மளால பார்ட் 1 கெஸ் பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல படம் போடும்போதே பார்த்தோம், அதுல வந்து போட்டுருந்தாங்க இந்த மாதிரி பார்ட் 1 போட்டுருந்தாங்க. ஸோ ப்ராபபிலி பார்ட் 1 எக்ஸ்பெக்ட்.
இல்லை அதை கெஸ் பண்ண முடியுதா? அந்த சீன்ஸ்லாம் கெஸ் பண்ண முடியுதா? பார்ட் 1ல இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் பண்ண முடியுதா? ஆமாம், அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் வந்து வெங்கட் சார் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பாதியில் வந்து ஒரு ககாவளி பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதை ஸ்டாப் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரோல் இன்னும் காமிக்கல. ஸோ ப்ராப்ளி பார்ட் 1ல ஒரு அந்த வரும் நினைக்கிறேன். வில்லன்லாம் போர்ஷன் அப்படி அந்த தெலுங்கு ஆக்டர் வந்து வில்லனா பண்ணியிருக்காரு. வில்லன் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா வர்சஸ் அந்த வில்லன் தான். அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் தான் வந்து விக்ரம் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி ஒரு டோட்டல் சீக்வன்ஸு. ஸோ கொஞ்ச நேரம் இவரோட ஃபேமிலிக்காக கொஞ்ச நேரம் இந்த சைடு அந்த சைடுன்னு தாவுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாரு. அதுதான் அந்த படத்தோட பேஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் வந்து படம் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை. அது வெறும் ஜஸ்ட் ஒரு ஃபைட்டை வந்து ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் ஒரு ஃபைட்டை மாத்திரம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் லேக்காக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் ஓகேங்க, டீசெண்டாக இருக்குது. ஓகே, அது டீசெண்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது.